அங்க எதை போட்டாலும் ஈஞ்சு போகுதுடா. ஈஞ்சு போகுது? ஆமாடா. போக்கத்தாது கட்டிருக்கணும்னா அது அதோட சீக்கிரமா போயிருது. பவர் கம்மி. பவர் கம்மி என்னதான் உள்ள கருகுமனு தான் இருக்குது. பல்ல இழிச்சுக்கிட்டு எதுக்கு கீழே உட்காந்த? ஏதோ தெரியுமான்னு பார்த்தா கருகுமனுக்கு. அதுக்கோசரம் உட்காரல. ஏங்க பொட்டிக்காரே, இந்த ஊரான ஊருக்குள்ள எழுத்து பேசுவதற்கு ஒரு குஞ்சாட குஞ்சு கூட காணுமே அண்ணா. சண்டால பாதி குஞ்சிலாம் கேக்குற குளூருக்கு எல்லாம் சுருங்கி போச்சாயா? சுருங்கி போச்சா? அண்ணா நான் யாருக்கிட்டதான் போகட்டும்? கோயில் பூஜாரிக்கிட்டு போ. முன்னாடி போய் சீலையை தூக்கு. கங்கான தவிர்த்து வேலை வச்சுட்டு வந்துருவாரு. ஏங்க பொட்டி, எழுத்து பேசுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். ஒரு ஆள் வேணுமா? அட சோழமுத்தான் என்னிடத்து பேசுவதற்கு ஒரு ஆள் வேணும். ஆள் வேணுமா குஞ்சு வேணுமா? அண்ணா குஞ்சு வேண்டாம், ஆளுத்தான் வேணும். சரி சரி, குஞ்சு கேட்டியா? நல்ல ஆளுத்தான் வேணும். ஆள் தான் வேணும். ஆமா, நல்ல பேர் அழகு. அப்படியா? ஆமா, மெட்ராஸ் வந்து கூட்டு வந்துக்கிறேன். அழகுலயே சிறந்தவரா? உச்சமான ஆளுகிறேன். அப்படி என்ன சொல்றீங்க? சினிமா எம்ஜிஆர் பாத்துருக்கியா? அவர் பார்த்ததே இல்லைன்னா நானு. அவர் நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு. அப்படியா? இவன் எப்ப சாவானோ தெரியல. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினானா 4 நாளைக்கு ஒரு போட்டா போயிருவான். சத்தியமா கொண்டாம. சரி, அதனால பணங்காசு சொத்து எல்லாம் மேறினாள். அப்படியா? இவனை பார்க்கணும்னா ஒரு 5000 10,000 தேவையில்ல. முதலாம் 5 ரூபா, இப்ப 10 ரூபா ஆகி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு. ஆமா ஆமா. பஸ் ஸ்டாண்டு வரும் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு இருக்கிற பார்க்கலாம். இருக்கிற இடம்லாம் பங்களா கட்டி விட்டுருக்காரு. பங்களா என்ன மேறமான பணக்காரமா? பெரிய பணக்காரன். ஆமா சித்தப்பா வாழகிறவையா? ஏண்டா நல்லா எடுத்து பெருமையா சொல்லு. காலையில உனக்கு கொடுக்குறேன். வேண்டாண்டா, வாய் தாகாது. அதனால அடையாளம் எப்படி? எப்படி? இந்த ஆண்டு இவன் போட்டான் ரூமுக்கு முன்னாடி, அந்த ஆண்டு அவன் போட்டான். வரவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு. ஆமா, அடையாளம் கண்டுபிடிச்சு. இவன் போல தெரியணும்ல. பாரு அந்த ரூம்ல பாரு, பூராமே டைல்ஸ் தான். எல்லாம் டைல்ஸ். ஒரே டைல்ஸ் தான். ஒரு குண்டா சோத்த கொட்டினாலும் அங்கேயே திங்கலாம். ஆமா, அங்கேயே திங்கலாம். நல்லா இருக்கும். சரி, இங்க இருந்து போனீங்கன்னா முன்னங்குதுப்பா. என்னது? ரூமுக்கு முன்னால ஒரு டேபிள் போட்டு டேபிளுக்கு பின்னாடி ஒரு சேர் போட்டு உட்காந்து இருப்பான். அந்த டேபிள் மேல பாரு, அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா வெறும் சில்லறைய. சில்லறையா? ஆமா, அவன் பட்டும் சில்லறையே. இல்லம்மா, வெறும் சில்லறை காசு. வெறும் சில்லறை காசு. ஆமா, சில்லறை போட்டு சில்லறை எடுக்கிறாள். இங்க இருந்து போய் போனீங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு விளக்கமாறு, ஒரு ஜக்கு கொடுப்பான். என்னத்துக்கு? கக்கூசு கழுவுரு. கண்டாவி எல்லாம் கக்கூஸ் கழுவுரு. நீ உன கேட்ட அப்படியா? சரி, ஏத்திட்டியா? நல்ல பெருமையா சொல்லிக்கிறேன்பா. போ, நீ போனீன்னா படுத்துக்கோ. படுத்துக்கோல. சரி, பாத்து பாத்துமா உட்கார். போய் பாத்துமா. போய் பாரு. ஆளப்பாரு மூஞ்ச பாரு, ஓடி பாரு, அவளை பாரு, எவளை பாரு. ஆளுக்கு தலைவர் வேச்சு கூட்டி எடுத்த தேர்தல் தலைவர் 4 மணி தக்கறது கட்டல கொள்ளையில் பாரு, வீதி போடு, புடக்கால் பாரு, அங்க பாரு, அங்க பாரு. மொத்தக்கார கொண்டாடி பாரு, கொள்ளக்கார கூட்டியார் பாரு, கொட்டிக்கார வப்பால் பாரு, நக்கி நாளாவது ஆள்கார குண்டாரு தேவலை வைத்தது. ஏம்மா ஒரே பாரு கொடக்காலிங்க ஒரு ஆட்டம். ஏம்மா
ஏமா எவனா புண்டவாயில ஏமா என் கூத்தியால் நினைச்சு அவன் எங்குறானே தெரியல. இவப்ப போயிருப்பா அவனுக்காட்ட தெரியும். அப்படியே கட்டவளங்க திருப்பி ஒரு பக்கம் நிறைய விட்டுவாமா. எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல போனவளே, எடப்பாடி, ஈரோடு, சங்ககிரி, திருச்செங்கோடு, நாமக்கல், தாரமங்கலம், ஓமலூர், நங்கவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல ஓத்த கூதிங்க வா. ஏண்டா பவானி விட்டுட்ட? பவானி அத்த மெயின். ஆமா ஏமா என்னமா சும்மா அருமா மார்க்கெட்ல மத்த நாய் ரோல் ஓவர் சொல்றேன். பொட்ட பிள்ளை குளிர் தலை நிமிராத நடந்து வரனே. ஆனா அவனுங்கதான் சொல்றாங்க நீ கொண்டு நீ கொண்டு நான் டீ குடிச்சா படுத்துக்குவா. ஏங்க ஏடா அவங்களோட சேர்ந்து நீ அவரோட சைச்சா தான் குடுக்குறாரு. டீ குடிச்சா செட் ஆகுமா? ஓய் சொல்லம்மா. யார் அண்ணே கூடியா போறந்த? ஐயோ ஒரு சாமி அண்ணானு கூப்பிட்டு பேச மாட்டீங்களா? நோ 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 அண்ணானு கூப்பிட்டு பேச மாட்டாரா? அண்ணானா வாயே திறக்க மாட்டான். என்னன்னு கூப்பிட்டோம்? ரெண்டுமா போடு. அப்படியா? நாயோட மோசம். கூப்பிட்டுமா? கூப்பிட்டு பாரு. ஓ ரெண்டுமா அட முன்னூர்ல தீப 4 பேர் ஓடுங்க. அப்படி இல்லம்மா மாமா பாரு எல்லாரும் 60 ஓ மாமா எப்படி அம்மா என்னைய கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? ரசிக்குனே எப்படியும் என்னத்த ரசிக்கு சொன்னீங்க. டேய் அங்க போய் நான் சீர்கறா தெல்லவேர் பேனே இல்லையா அது எங்க தாத்தா நசிக்கி எல்லாம் டீ தூள் பையாடாய் போச்சு. டேய் அவன் கோவில தூரியாடி இருப்பான்டா. அண்ணா ஓய் அது இல்ல தாங்கள் பாடுவாயா? இல்லையா இது தோல் வைத்தா. அண்ணா அது இல்லண்ணா நீங்க பாட்டு சொல்றீங்களா? சீசா கை கிழிச்சு விடுமாயா. என்ன இப்படி உள்ள வரவரத்தா ஜெயவதா நெவுந்து படுத்தாங்கதையா? நெவுந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி உள்ள சத்தம்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மெதுவா பேசுங்க. கண்ணம்மா பாப்பா அழகான ஒரு பாடல் பாடுங்க. பாடல்? ஆமா என்னிடம் கேட்டு விட்டாய். உனக்கு கொடுக்கிற பாடல். கேக்குறியா பாடுறியா? பாடுறேன்பா. பாடு தொலையும். தொலையுமா? பாடுறா பாடுறா. ஒட்டியதா இப்ப நான் வாயை திறக்கிறேன். அத செப்ப கட்டிடுவாடா டேய். எத்தனை பேர் வந்து வரீங்க? ஒரு 20 பேர் வந்துக்கறோம். நல்லா வைங்க. வாய் தாங்குமா? டேய் என்ன சொல்றீங்க? யோ வாய் பாடு. பாடல் பாடுகிறேன். பாடு பாடு. திருவிழாடு வந்தா திருவிழாடு வந்தா மாட்டா அரிசீர போல இவ பொய்யி பேச மாட்டா கண்ணகிய போல இவ போல பட மாட்டா இன்னொரு விதி வேலி நான் விட்டதெல்லாம் நீனே வரமாட்டே நீ சொன்னவளே வந்து வந்து போறியே சின்னவளே திருவிழாடு வந்தா திருவிழாடு வந்தா இவ தூக்கு கழுவ மாட்டா. ஏண்டா இந்த 15 நாளைக்கு அப்படியாவா? ஏ வருஷமே ஆனாலும் ஒரே ஒரு கல்லுதான். ஒரே கல்லு நட்டுச்சு. என்னெல்லாம் பார்த்தா அடிக்க வருமா? அதெல்லாம் புரிச்ச நாட்டம் இல்ல. என்ன இப்படி சொல்லிவிட்டா? 16 வருஷத்துக்கு பெருசு இல்லாத இருப்பா வழிஞ்சு ஒரு பிரசர் பக்கத்துல போட்டு படுப்பா. ஏன் சாமி அப்படிதான் சாமி நீ பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி வச்சு பல்ல விளக்க மாட்டேன். பாய்க்கு பத்தாத பொருசர் பக்கத்துல போட்டு படுக்க மாட்டான். ஆமா சாமி நீதான் தென்னை மரம் மாட்டு கேப்ப எங்க கொண்டு போறதுனாங்க இருங்க போறா. ஆமா அப்பயே சொன்னாங்க வேலைக்கு ஆக மாட்டான்னு. ஓம குஞ்சுமா சொல்றது மட்டும்தான் ஒண்ணு வேலையாவாது. என்ன பண்ணுவேன்? நானும் எல்லாமே பண்ணுவேன். தூக்கு போன வாரம் தான் எடப்பாடி ஜிஹெச் கூட்டிட்டு போய் 5 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய். நீ பேசு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரத்து பெருசாக்குது, எங்க வீட்டுக்கார சின்னதா இருந்துச்சு. எங்க வீட்டுக்கார வச்சா நல்லா சப்போனாட்டு இருக்குது. சண்டால பேச்சு முடிங்க அதுக்கப்புறம் பேசுறேன். படங்கி போச்சுமா இப்ப படங்கிச்சு. அம்மாம்மா கண்ணம்மா சொல்லும்மா. அப்படி இருந்தாலும் இருந்திருக்கும் தெய்வீக சபையிலே
தாய்மார்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கம். அப்படி இருந்தாலும் சபையிலே அரங்கேற்றம் செய்த நாடகம் என்னடி? மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய மகனவர்தான் அரவான் சண்டை என்றால் வசந்த சேனால் சாபம். நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பேர் என்ன? இத்தனை வேஷம் வெளியே வந்துச்சு, அவங்களுக்கு எல்லாம் இப்படி அடிக்காத நீ இந்த பிள்ளைக்கு மட்டும் போட்டு பொழக்கிறியே. இவ்வளவு நேரம் கையை எங்க வச்சிருந்த? தண்ணி குடுக்காதீங்க அப்பா. டேய் அடிச்சு போறோம்னா அங்கேயே போயிடா. அட தங்கச்சிடா, நானால உடன் பிறப்பு. அப்படியா? லே பண்ணலாம் புள்ள. அரடி அம்மா உள்ள வந்துட்டனா வெங்காய காடெல்லாம் புழுதியாய் போயிடும். இந்நாடகத்தில் நாங்க வந்துள்ளீரே, முது பெயர் என்ன? அண்ணா வாழ பருவம் உள்ள, வாழ பருவம் உள்ள சோலை குயில போல, குயில போல மச்ச விளையாக்கி, விளையாக்கி குச்சமில்லா ரூபி. குச்சமில்லா ரூபி. ஏய் எங்க பண்ணாங்க? நீதாமா சொன்ன. என்னைக்கு பார்த்த? அப்படியே பல்லு மேல அடிச்சா பல்லு பதம் சில்லற காய்ச்சல் கீழே கொட்டி போயிடும். சாமி தெரியுமா? எக்கத்த பை ஏடா கூட வெட்டி வைத்து கொட்டி அழுதா தலை கீழாக தொங்க விட்டு 600 ரூபாய் அடிவார அடிச்சு போய் நானும் ஊம்பி எடுத்துறீரே. அப்படி போடுறா சண்டாளுக்கு தான் போயே வேற வேலையே கேடா. இவ்வளவு சவரன் பாக்கற ஆசைப்பட்டுட்டான். ஏமா வேணா வா கொள்ளக்கார பூ சொல்ற மாட்டப்பா. போற போற போற. அதுக்கு தட போட்டுட்டாவே. இருங்கப்பா, நம்மளோட கொலைக்குது நிறைய இருக்குதுமா. அப்படி ஆசையா இருந்தா பொட்டிக்காரி கொள்ளக்காரி நான் அனுப்புறேன், போய் திருப்பி செஞ்சு. அம்மா எங்கடா பாத்தன்னு கேக்குது. செட்ல ஒரு 5 பேர் பாத்துக்க மாட்டாங்க, ஆனா நான் ஒருத்த மட்டும் பாத்துருப்பேன். நீ பாத்துருப்பீடா அந்த வேலை பாத்துட்டு எங்ககிட்டயா? அம்மா போனால் போகட்டும். அப்படியா? உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன? என்னுடைய பெயர் தான் வசந்த சேனால். உமது பேரு வசந்த சேனால். உண்மைதான். வசந்த சேனாலை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்ன தெரியுமா? எப்படி? அம்மதி தேவாதி தேவெல்லாம்.
உட்கார சாமி பார்த்து பத்திரமே அம்மாமா 10 மாதம் 300 நாள் நான் அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்தேன் தாய் தந்தை எப்படி யாரு எப்படி பிறந்த ஒரு தாயுடைய அங்கத்திலே பிறந்தேனா நான் எப்படி விதவது தெரியுமா திருப்பார்கடலை பாண்டமாக வைத்து மந்திரகிரிமலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்னும் பாம்பை இழுக்கயிறாக பயன்படுத்தி தேவர்கள் ஒருபுறமும் அசுராதி கூட்டங்கள் மறுபுறமும் இருபுறம் நின்று தேவ அமிர்தமானது கடிந்தார்கள். அந்த அமிர்தத்திலே முதலாக என்ன பிறந்தது தெரியுமா? முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தாள். மூதேவிங்கிற ஒரு பெண் பிறக்கிறாங்க. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற ஒரு பெண் பிறந்தாள். சிரிச்ச கலையோட ஸ்ரீதேவி ஒரு பெண்ணு. சரிமா? பட்டத்து வெள்ளையானை பாரிஜாத மலர் 60,000 சப்த கன்னிமார்கள் பிறந்தார்கள். 60,000 சப்த கன்னிமார்கள். சரிமா? அதில் நான் ஒருத்தி. நீ ஒருத்தி. உண்மைதான். அந்த அமிர்தத்திலே நான் பிறந்திருந்தாலும் 16 இணைந்த பருவம் அங்கே ஆன உடனே எனக்கு ஒரு திருமணம் ஆகி விட்டதடி. கல்யாணம் ஆகி போச்சா? உண்மைதான். எட்ரிகையா? ஏன்டா தொட்டு பேசக்கூடாது. ஏன்? நான் ஐயப்ப கோயில் பூச்சேரி. ஐயப்ப கோயில் பூச்சேரி இருந்தா நானும் கல்யாணம் ஆகாத பையன் எல்லாம் தொடக்கூடாது. கல்யாணம் ஆகாத பையனா? ஆமா. தொட்டாத. இதுக்கு மேல எங்க போ? கண்ணம்மா அப்படி இருந்தாலும் மலைச்சவனர் யார் தெரியுமா? உன்னை வேலையிட்ட ஒரு மன்னவர் யாரு? ஏற்கு மாறா பேசாதரா 10 மணி இருந்து உனக்கு அதை அறுத்து வச்ச கட்டி விட்டாங்களா வாயில? யாருக்கு? எனக்கா? இப்ப கட்டினா எனக்கு எப்ப கட்டினாங்க? எடப்பாடி கண்ணம்மா அம்மா மாலை மனம் முடிந்த குட்டிக்கான போடு அழகா இருக்கிறாள என்ன பண்ணி பிள்ளைக்கு புத்தி சரியில்லை. என்ன தெரியல
நம்ம எங்கெங்கயோ போறோம் எங்கெங்கயோ நல்லா பாடுறாங்க நல்லா பேசுறாங்க நல்லா ஆடுறாங்க அங்கேயும் போவாதே இருப்பாங்க. அதானே ஏன் புத்தி சரியில்லைங்கற என்ன பண்ணாலும் ஒரே இடத்துல இருக்கணும் நம்மளாட்டம். ஆமா இவன் வந்து சரியில்லை. ஒரே இடத்துல இருந்தா என்ன பண்றது? ஒரே இடத்துல அவனை புடிச்சிட்டு உட்காந்துக்குமா என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு இப்ப உங்க ஊர் எங்க இருக்குது? யாவூரா? யாவூர் தாயா? மாணிக்கம்பட்டியில இருக்குது உங்க ஊர். மாணிக்கம்பட்டியில இருந்து இங்க எலமலைக்கு பக்கமா அங்க இங்க போவாத. மாணிக்கம்பட்டியில இருந்தா காசு வருமா வெடிஞ்சு? இப்படி போய் பேசக்கூடாது ஐயா. நான் மாணிக்கம்பட்டியை விட்டு போய் 1 வருஷம் ஆகிவிட்டு. எடப்பாடியில இருந்தா 2000 பணம் வருமாடா? சின்ன ஏரியாவை கூட கட்டும். அங்கேயே கூட கட்டும். அங்கேயே இருந்தா எப்படி 2000 பணம்? 2000 பணம் வரும். 2000 எங்கடா குடுக்குறீங்க? ஏறிக்கிட்டு பல்ல கெஞ்சிக்கிட்டு வந்ததுனால தான் வெடிஞ்சு 2000 வரும். பாருங்கடா ஆல்ரெடி டெம்பாடாரா நான் வண்டியில தான் வரேன். உமாலா வண்டியில வர தெரியுமா? என்ன போய் இதை சொல்றேன் அது எமாகவா? அவளையே பண்ண முடியும். கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். கணவன் கட்டிய தாலி கழுத்து நிறைய இருக்க, மன்னவர் கட்டிய தாலி மாறு நிறைய இருக்கிறது. அந்த புண்ணியவான் கட்டிய தாலி அந்த கப்புனு முடிக்கணுமா? முள்ளுங்க சாப்பிடு. பூமியை பார்த்திருக்கிறது. இருக்குது. மன்னவருடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? மாடவர் தாசூரன். யாரு? மாடவர் தாசூரன். ஆமாடா. அம்மா சொல்லுமா. இனிமே வரமாட்டோம்மா. ஏன் 10 அடி தள்ளி கூட நில்லு. பக்கத்துல வராத. உசுரோட போய் என் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கணும். என்னுடைய கணவருடைய அழகு இந்த ஊர்ல எந்த ஆம்பளை ஐயா யாருக்குமே கிடையாது. ஐயா இந்த காளியா கோயில்ல பாத்தீங்கன்னா காளியா சாமி சிலை உள்ள இருக்கும். முன்னாடி ஒரு கணாபோத உட்கார்ந்து இருக்கு பாத்தியா? அதே மாதிரி தான் புருஷன். கணவர் வரடா. ஐயோ வாங்க. மன்னவரை திருமணம் செய்து உங்களுக்கு ஏதோ புத்திர சந்தானம் இருக்கிறதா? இருக்குதா? 6 மாதம் நேரமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். அவனு ஏதோ பண்ணி ஐயாமா புருஷனுக்கு தானே? ஆமா சரி சரி 6 மாதமாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அது சீக்கிரமாக தாங்கள் வந்து விஷயம் யாது? கணவர் மன்னவர் அழைத்தாரா? என்ன சொல்றீங்க? கூப்பிட்டாரு. நிஜமாலுமே வா. பார்த்து ஜாக்கிரதையா நிக்கணும். கண்ணிலே சிக்க மாட்டேனுங்க. ஒழுங்கா இருந்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இல்லைன்னு எல்லாம் என் புருஷன் கூட சொல்லிடுவாமா. உனக்கு ஒரு கும்பிடு ஒரு சாமான் கேக்குறியா? எல்லாமே கேக்குறேன். சரி ஆகட்டும். சுவாமி